Hello friends, welcome to our YouTube channel Miss Reviews. இந்த சேனலில் நம்ம ரிவ்யூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்க்கலாம்? நமக்கு தெரிஞ்ச புக்ஸ் ரிவ்யூஸே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சேனலில் நம்ம புக்ஸ், மூவிஸ், பிளேசஸ் அண்ட் அன்னோன் திங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றிலாம் நம்ம ரிவ்யூஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலீக்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் யாராச்சும் நம்மளை கம்பல் பண்ணி ஒரு புக் படிக்க வச்சுருப்பாங்க. அப்படி இல்லையா, அந்த புக்கில் ஏதாச்சும் ஒரு பேஜஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை படியேன் அப்படின்னு நம்மளை கம்பல் பண்ணி படிக்க வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது ஸ்கூல் புக்ஸ் இல்லை, அதாவது ஸ்கூல் புக்ஸ் தான். அப்படி நான் கொஞ்சம் புக்ஸ் படித்தேன், நிறையன்னு இல்லை, கொஞ்சம் புக்ஸ் படித்தேன். அதில் எஸ்பெஷலி புக் ஷோ ஆர்ஜே ஆனந்தி அவங்க சொல்கிற நிறைய புக்ஸ் ரிவ்யூ கேட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஒரு புக்கு தான் அசுரா, டேல் ஆஃப் தி வேனிஷ்ட், ரிட்டன் பை இந்தியன் ஆத்தர் ஆனந்த் நீலகண்டன். இந்த புக் நான் படிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமே ஆர்ஜே ஆனந்தி அவங்க தான். எப்படிடா ஒரு ஸ்டோரியில் வர ஒரு கேரக்டர் இவ்வளோ அவங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு இவ்வளோ அந்த கேரக்டர் அவங்களுக்கு இவ்வளோ பிடிக்க வச்சு அவங்க கையில் டேட்டூவாக போட வச்சுருக்கு அப்படின்னு பார்த்து தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த புக்கு யாரை பற்றினது? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ராவணனை பற்றி தான். ராவணன் அப்படின்னால நமக்கு யார் ஞாபகம் வருவானா, வால்மீகி எழுதின ராமாயணம் தான் ஞாபகம் வரும். நம்ம ராமாயணத்தில் ரெண்டே பேர் தான் ஹீரோ. ஒன்று ராமன், இன்னொன்று ராவணன். ரெண்டு பேருமே நான் ஹீரோன்னு சொல்கிறது 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா ஒரு சிலருக்கு ராமனை ஹீரோவாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு ராவணனை தான் ஹீரோவாக பிடிச்சிருக்கும். ராமன் ஒரே பெண்ணை அவ்வளோ அழகாக காதலிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால ராமனை பிடிக்கும். ராமன் தெய்வம், ராமன் தான் முக்கிய கடவுள், ராமன் ஹீரோ அப்படிங்கிறதுனாலையும் ராமனை பிடிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு ராவணனை ஹீரோவாக பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த பெண்ணுக்கு தன்னை பிடிக்கல அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் தன் சுண்டு விரல் கூட அந்த பொண்ணு மேலே படக்கூடாது அப்படிங்கிறதாலையும், ஆனால் அதே பெண்ணை ஊர் மக்கள் வாயடைக்கிறதுக்காகவும் வேற்றார் இருந்தார் அப்படிங்கிறதுக்காக தீக்குளிக்க சொன்னார் ராமன் அப்படிங்கிறதாலையும் ராமனை பிடிக்காமல் ராவணனை பிடிச்சதாகவும் இருக்கும். எனக்கு 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும், ராவணனை ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இந்த புக்கை நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த ஆத்தர் ஆனந்த் நீலகண்டன் இப்படி ஒரு விதமாக அந்த ராமாயணத்தை மாற்றி அமைச்சிருப்பார் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும். ஏன்னா நமக்கெல்லாம் காட்டின இது வரைக்கும் நிறைய பேர் ராமாயணத்தை படமாகவும் கம்பர் புக்காகவும் எழுதினார், புக்ஸாக எழுதியிருக்காங்க, படமாக காமிச்சிருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ராவணன் தான் வில்லன், ராமன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி தான். ஆனால் ஆனந்த் நீலகண்டன் ஒரு படி மேலே போய் ராவணனை மெயின் ஹீரோவாக காமிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் என்னென்னா, ராவணனை பிடிக்காத எல்லாருக்குமே பிடிக்க வைக்கிற மாதிரியும் இந்த கதை அமைஞ்சிருக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காரு. என்னென்னா, சீதையை ராவணனுடைய மகளாக காமிச்சிருக்காரு ஆனந்த் நீலகண்டன். என்னடா இது, சீதை ராவணனுடைய மகளா அப்படின்ற ஷாக்கிங் எனக்கும் தோணுச்சு. பட் அந்த கதை நமக்கு படிக்கிறப்போ எனக்கு ராவணனை பிடிக்குங்கிறதுனால எனக்கு அந்த கதையும் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த கதையில் அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, சீதை அசுர குலத்தில் ராவணனுக்கு பிறந்த பெண்ணாகவும் அவளால் அந்த அசுர குலமே அழிய போகிறதாகவும் அந்த ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. பிறகு அசுர குலத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராவணனுக்கு தெரியாமல் நம்ம சீதையை கொண்டாகணும், அப்போ தான் நம்ம குலத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ராவணனும் இன்னொரு கொஞ்சம் படை வீரர்களும் சென்று வேறு ஒரு நாட்டை போர் பண்ணி அந்த நாட்டை கையாண்டிருக்காங்க. அப்போது அங்கே இருந்த பிராமண பெண் மேலே ராவணனுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. அந்த பெண்ணை தன் கூடையே வச்சுக்கிறாரு. அந்த பெண் மேலே ரொம்ப காதல், அந்த பெண்ணோட அழகுனால ரொம்ப காதல் ஏற்பட்டவர் தன் பிரஜைகளை சரியாக பார்க்காததுனால அந்த பிரஜைகளுக்கு இன்னும் கோபம் ஏற்பட்டிருக்கு. அதனால் சீதையோடு சேர்த்து அந்த பிராமண பெண்ணையும் கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதனால் 2 பேர்த்தையும் ஒரு இடத்துக்கு தனியாக ராவணனுக்கு தெரியாமல் கூப்பிட்டு அவங்க தீக்கு இரையாக்கிறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த குலத்தில் இருந்த ஒருத்தனுக்கு மட்டும் சின்ன குழந்தை மேலே பரிதாபம் ஏற்பட்டு அந்த குழந்தையை தனியாக விட்டுட்டு பிராமண பெண்ணை மட்டும் எரிச்சு விட்டுருக்கான்.
அப்படி எரிக்கும்போது ஏற்கனவே அந்த பிராமண பெண்ணுக்கு ராவணனை பிடிக்கல, இதில் இவங்க வேற கொலை செய்கிறாங்கன்னு இன்னும் அவங்களுக்கு கோவம் வந்து அவள் ஆத்மா சீதைக்குள்ளே போய் அப்படி தான் அசுர குலத்தில் பிறந்த சீதை பிராமண குலப்பெண்ணாக வந்து மாறியிருக்கா. அதுக்கப்புறம் தான் சீதையை அந்த அரசன் கண்டெடுத்து தன் மகளாக வளர்த்து ராமனுக்கு திருமணம் செய்தும் கொடுத்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் சீதை திருமணம் செய்யும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சீதை உயிரோடு இருக்கிற விஷயமே ராவணனுக்கு தெரிய வருது. ஸோ தன் மகளை யாருக்கும் தெரியாமல் சந்திக்கிறான், அவளோட சுயம்வரத்துலேயும் கலந்துக்கிறான். அவன் அப்போ தன் மனசுக்குள்ளே சொல்லிட்டு வரான், ராமன் தன் பெண்ணை ஏதாவது அவங்க கஷ்டப்படுத்தினானா கண்டிப்பாக நான் ராவணை போர் செஞ்சு என் பெண்ணை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். அதுபோல் தான் இந்தமாரி காட்டில் அவங்க கஷ்டப்படுற மாதிரி சூர்பனகை ஒரு விஷயத்தை ஏற்பாடு செஞ்சு ராமன் மேலே ஆசைப்பட்டு சூர்பனகை வந்து இந்தமாரி சீதை வந்து காட்டில் கஷ்டப்படுறா அப்படின்னு தன் அண்ணனாகிய ராவணனிடம் போய் சொல்லியிருக்கிறாள். அதனால் தன் மகளை காப்பாற்றுவதற்காக கடத்தி வந்திருக்கிறான். அப்புறம் போர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமாயண ஸ்டோரி தான். இந்த புக்கில் வேறு ஒரு பாயிண்ட், நிறைய பேருக்கு இந்த புக்கு இப்போ கேட்டோன்னே இப்படி ஒரு கதையா அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்காமல் இருக்குன்னா, பட் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா ராவணன் மேலே இருக்கிற வெறுப்பு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. And thank you so much for listening my video. Subscribe for more. Take care. Bye bye.